உபத்திரம் வந்தாலும் நான் தேவனுக்கா நிற்பேன்னு தைரியமா நிற்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும். உபத்திரவம் இல்லாம தேவனுக்காய் வைராக்கியமாய் நில்லாம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு எப்படிப்பட்ட உபத்திரவமா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் தேவனுக்காய் நிற்கணும். தயவு செய்து இந்த உலகத்தில் வருகிற சில நெருக்கடிகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, மனிதனுடைய சூழ்ச்சிகளை பார்த்து கலங்கி போகாதீங்க. நான் விசுவாசத்தில் தேவனுக்காய் நிற்கிறேன். எனக்கு எத்தனையோ பேர் எழும்புறாங்க, எதிர்ப்பா எழும்புறாங்க. தேவனுடைய சத்தியத்துக்காய் நிற்கிற பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் சத்தியமானது. அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்புறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய் என்ன காரியம் வந்தாலும் தைரியமா நில்லுங்க. ஆண்டுடைய சத்தியத்துக்காய் நில்லுங்க. தேவனுக்காய் உண்மையா நில்லுங்க. எல்லா நேரத்திலையும் உண்மைக்காய் நில்லுங்க. பொய் பேசுகிற புறநாவுகளுக்கு நிக்காதீங்க. பொய் பேசுகிற மனிதர்களோடு நிக்காதீங்க. உண்மைக்காய் தேவனுக்காய் நில்லுங்க. உங்களை எல்லா வகையிலையும் மேலான நிலைமைகள்ல, உயர்ந்த நிலைமைகள்ல, ஆசீர்வாதமான நிலைகள்ல என் தேவன் வைப்பார். பவுலை அபிஷேகித்து உபயோகித்தது போல உங்களையும் மகிமையை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார்.